ஹே கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஸோ கைஸ், இந்த விலாகில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம் தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் முன்னாடி காலத்தில் எடுத்த, அதாவது கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக ஒரு பிளாக்னு சொல்லிட்டு ஒரு மூவி பார்த்துருப்பீங்க, ஜியோ நடித்தது. ஸோ அதே மாதிரியே அது சின்ன ஷார்ட் ஃபிலிம்னு கூட சொல்ல முடியாது, பட் குட்டியாக ஒரு ஷீனும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைனோசர்ஸ்லாம் வச்சு ஒரு குட்டியாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணியிருப்போம். ஸோ அது ரெண்டையும் தான் இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஊட்டி, கொடைக்கானல், திண்டுக்கல், தேனி, ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், தென்காசி, ஸோ இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒட்டி இருக்கிற அந்த மக்கள் எல்லாமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஸ்பெஷலான ஒரு பிளேஸ் கண்டிப்பாக இருக்கும். வாட்டர் ஃபால்ஸ்னாலும் சரி, அட்வென்ச்சரான ட்ரெக்கிங் இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேவரட்டான ஒரு பிளேஸ் இருக்குது. நான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கேன். ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டரில் எங்களோட ஒரு ஃபோட்டோ ஷூட்டு, ரீல்ஸு, ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக என்ன பண்ணாலும் சரி அங்கே தான் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம்னா வாராய் அப்படின்னு சொல்லிட்டு. மிட் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கேன், யாருமே கிடையாது, நான் மட்டும் தனியாக வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பயங்கரமான இருட்டு. முடியலை, முட்டிக்கிட்டு வந்துருச்சு. ஸோ வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நான் பாராய் பாராய் உள்ளே இருந்து ஒரு லேடிஸோட வாய்ஸ். எனக்கு பயம்லாம் இல்லைங்க. அப்படி உள்ளே என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே உள்ளே போயிட்டேன். உள்ளே போனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்னு வந்து அழுதுகிட்டு இருக்கான். ஸோ நானும் அப்படியே போகிறேன் அப்படியே கிட்டத்தில் போகிறேன். கிட்டத்தில் போயிட்டு யாருடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப பார்த்தா என்ன மாதிரியே ஒருத்தன். எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அந்த மாதிரி ஒரு சீன் வந்து சூப்பராக எடுத்தோம். இதோட செகண்ட் பார்ட்டும் எடுத்தோம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. மண்டபத்துக்கு மேலேருந்து ஒரு ஷாட் இருக்கும்.
ஸோ அதெல்லாம் எடுக்கிறப்ப கேமராமேன்லாம் அவனோட கை காலெல்லாம் ஆடிருச்சு. 2 பேர் தான். ஸோ கேமராமேன் நான் 2 பேர் ஷூட் பண்ணோம். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீன். நம்ம ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி சீன் வந்து மேக் பண்ணி அதை கூட ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணுற ஐடியாவில் நான் இருக்கேன். பட் உங்களுக்கு இதை பாருங்கள், நாங்கள் மேக் பண்ணதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதனால் இது வந்து வாராய் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தெலுங்கில் நமக்கு தெரியும் சந்திரமுகி மாதிரி, அதில் வாராய் அந்த மாதிரி ஏதோ பேர் வச்சுருப்பாங்க போல். ஸோ அதில் இருக்கிற அந்த தமிழ் வாய்ஸ் தான் அது. ஸோ அவ்வளோதான், இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க. இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்த ஜுராசிக் பார்க்குள்ளே அப்படியே போகலாம். ஜாலியாக எம்டியாக இருக்கிற ஒரு இடத்த சூஸ் பண்ணி, ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி அனிமேட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, ஸோ டைனோசர்ஸ்லாம் அழகாக கிராஃபிக்ஸ் பண்ணி அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருப்போம். இந்த டைனோசர்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து இந்த யூடியூப்பில் கிடைக்கிற அந்த க்ரீன் ஸ்க்ரீனில் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதை வச்சு அப்படியே மேக் பண்ணி பண்ணது தான். நார்மலாக ஒரு பிக்கு தான். ஒரு பிக்கில் அந்த அனிமேஷனை கொண்டு வந்து சின்ன சின்ன எடிட்டிங்லாம் பண்ணி கலர் கரெக்ஷன்லாம் இது நாங்கள் மொபைலில் பண்ணது. கேமராவில் பண்ணியிருந்தால் இன்னும் வேறு லெவலில் சூப்பராக வந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜுராசிக் பார்க்குன்றது நாங்கள் அந்த ஜுராசிக் பார்க்கில் போயிட்டு அந்த இப்போ நார்மலாக ஜூ இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஜுராசிக் பார்க்கில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப ஜூலேருந்து ஒரு டைனோசர் வந்து வெளியே வந்துடும். ஸோ அதுக்கிட்ட நாங்கள் மாட்டிக்குவோம். அப்புறம் ஒரு கீழே ஒரு புதருக்குள்ளே விழுந்திருப்போம். அதை வந்து எட்டி பார்க்குற மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் அழகாக மேக் பண்ணியிருப்போம்.
அது வந்து எங்களை பார்த்து அது எங்கள் பின்னாடியே ஓடி வர. ஸோ அப்படியே நாங்கள் போயிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்குவோம். அது வந்து அப்படியே எட்டி பார்க்குற மாதிரி ஒரு சீன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வரும், அதில் போகிற மாதிரி ஒரு சீன் தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டே இருக்கிற பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். See you, bye bye.